கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை ஜேடிகே டிவியில் இந்த நிகழ்ச்சியை காணும் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த இனிமையான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை நாம் எந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் என்று உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இதுவற்றை புலம்பல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இன்று புலம்பல் புத்தகத்திலிருந்து வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய புலம்பலெல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவரே, எங்களை சஞ்சலத்தெல்லாம் ஆண்டவரை மாற்றுகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் கொஞ்சம் பேராக இணைந்து ஆண்டவரை இந்த நேரத்திலும் உடைய வேதாகமத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சுவாமி, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எங்களோட நீங்கள் பேசுங்க, உடைய நாமம் மகிமைப்படட்டும். இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த புலம்பல் புத்தகம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கும் என்று நாம் பார்ப்போம். எருசலேம் பாபிலோனியரால் அழிக்கப்பட்ட போது அங்கு மக்கள் ரொம்ப மிகவும் பரிதாபமான நிலைமையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இது பாடப்பட்ட இந்த புலம்பல். இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்த பொழுது தேவன் அவர்களை பாபிலோனியருடைய கையிலே சிறைப்பிடித்து கொண்டு போவதற்கு ஆண்டவர் விட்டார். அதனால் அவர்களுடைய இந்த எருசலேமில் ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவருடைய நிலைமையெல்லாம் எப்படி இருந்தது என்பதை பார்த்த எரேமியா தீர்க்கதரிசி இந்த பாடலை பாடுகிறார். ஸோ இந்த புலம்பல் புத்தகத்தை எழுதியவர் எரேமியா தீர்க்கதரிசி. ஸோ எரேமியா தீர்க்கதரிசி இந்த புலம்பல் புத்தகத்தை எழுதுகிறார். அவர் எங்கிருந்து எழுதினார் என்று வேத வல்லுநர்கள் கூறுகின்றனர். எருசலேமின் வடக்கு சுவரின் வெளிப்புறம் அமர்ந்திருந்த ஒரு சிறு குன்றின் மேலே இந்த எரேமியா தீர்க்கதரிசி அமர்ந்து இந்த புலம்பலை பாடினார் என்று கூறப்படுகிறது. இந்த மலையில்தான் பின்னர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கொல்கதா மலை என்றும் பாரம்பரியம் கூறுகிறது. ஸோ இந்த புலம்பல் புத்தகத்தின் இலக்கிய வடிவு அல்லது இலக்கிய படைப்புகளின் அமைப்பு அகர வரிசைப்படி அமைந்திருக்கிறது. சங்கீதம் 119 போல் இதில் எபிரேய எழுத்துக்களின் 22 வசனங்களும் அகர வரிசைப்படி, அதாவது நாம் 119வது சங்கீதத்தை எடுத்து பார்த்தோமானால் அலஃப் என்பதில் 8 வசனங்களும், அதற்கு பின்பாக பேத் 2வது எபிரேய எழுத்துக்களில் அடுத்த 8 வசனங்களும், ஆக 22 × 8 176 வசனங்கள் இந்த சங்கீதம் 119 காணப்படுகிறது. இது அகர வரிசை பாடல். அதே போல் இந்த புலம்பலும் ஒரு அகர வரிசை பாடல். இதில் முதல் வசனங்கள் அலஃப், அடுத்த வசனம் பேத் என்று 22 வசனங்கள் காணப்படுகிறது. இந்த புலம்பல் புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் உள்ளன. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் மற்றும் 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்கள் உள்ளன. அகர வரிசையில் அமர்ந்திருக்கிறது. ஆனால் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்றால் அதிலே 66 வசனங்கள் உள்ளன. அந்த எபிரேய வேதாந்தத்தை எடுத்து பார்த்தபோது முதல் 3 வசனங்கள் அலஃப்லையும், அடுத்த 3 வசனங்கள் பேத், அடுத்த 3 வசனங்கள் அலஃப் பெத் கீமேல் அப்படி என்று சொல்லி அந்த 22 எழுத்துக்களின் அந்த அகர வரிசையிலே இதில் 3 வசனங்களாக இணைந்து காணப்பட்டிருந்தது. அதனால் இதில் 22 × 3 66 வசனங்கள் இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் மட்டும் உள்ளது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இந்த எருசலேம் புலம்பல் புஸ்தகத்தில் எருசலேம் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 5வது 9வது வசனம் மற்றும் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமானால் தாவீது எருசலேமை தலைநகராக வைத்திருந்தார் என்று கூறப்படுகிறது. ஸோ இங்கே இந்த எருசலேமில் வசிக்கிற அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெண்ணுக்கு உருவப்படுத்தி இந்த புலம்பல் புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த புலம்பல் புத்தகத்தை நாம் 3 பிரிவாக தியானிக்க இருக்கிறோம். முதல் பிரிவிலே கர்த்தர் என்றும்,
ரெண்டாவது ஒரு பிரிவில் தீர்க்கதரிசி என்றும், மூன்றாவது ஒரு பிரிவில் கர்த்தருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள் என்று 3 விதமாக தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக கர்த்தர். இந்த புலம்பல் புத்தகத்தில் கர்த்தரை குறித்து என்ன போடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் என்பதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கோபமூட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 8ஆம் வசனத்தில் புலம்பல் 1 அதிகாரம் 8ஆம் வசனம், எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள். அந்த 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவளுடைய அசுசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. ஸோ இதில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பினாங்க, அவங்க மிகுதியாக பாவம் செய்தாங்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய வஸ்திரமெல்லாம் அசுசி அடைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு கரைப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை இங்கு காணப்படுகிறது. அதனால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கோபம் மூட்டுகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 34, 35, 36ஆம் வசனங்களிலே ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்கிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவர்கள் மக்களை நடத்தின விதம் சரியல்ல. இன்னும் 3ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகியால் தேவரீர் மன்னியாதிருந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செய்தவர்கள், கலகம் பண்ணினவர்கள். இதை வாசிக்கும் பொழுது நாம் எந்த விதமான பாவங்களை செய்கிறோம் என்று உணர்கிறோமா? ஆண்டவரை விட்டு கலகம் பண்ணுகிற முறுமுறுக்கிற காரியங்கள், அவிசுவாசமான காரியங்கள், கீழ்ப்படியாத, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், நாம் இது இருந்து என்ன செய்ய நமக்கு கிடைக்கலையே, நிறைய காரியங்கள் நம்ம யோசித்துட்ருக்கிற எதிர்பார்க்குற காரியங்கள் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம புலம்பி ஆண்டவருக்கு விரோதமாக நான் கோயிலுக்கு போக மாட்டேன், காணிக்கைகளை கொடுப்பதில்லை என்று சொல்லி நாம் கலகம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோமா? இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செய்து கலகம் பண்ணினார்கள், ஆகியால் தேவரீர் மன்னியாதிருந்தீர் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை குறித்து அடுத்தபடியாக கர்த்தரிடத்திலிருந்து தண்டனை பெறுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யூதாவின் எல்லா அரண் வீடு இடிந்து தரையாக்கி போடப்பட்டது. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வில்லை நானேற்றி இன்பமானதையெல்லாம் அழித்து போட்டீர். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தோட்டத்தின் வேலியை போலிருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். ஸோ பாதுகாப்பு இல்லை. சியோனின் பண்டிகை நாள் மறக்க பண்ணி ராஜா ஆசாரியரை புறக்கணித்து விட்டார். ராஜாவில் ஆசாரியர்களும் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பகைஞர் எல்லாரும் தங்கள் வாயை திறக்கிறார்கள், அதை விழுங்கினோம், கர்த்தருடைய நாள் இதுவே, அதை கண்டோம் என்று சொல்லி பகைஞரால் ஏற்படுகிற ஒரு இகழ்ச்சி. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் தரையிலே தெருக்களில் கிடக்கிறார்கள், வாலிபர் பட்டயத்தால் விழுந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கு அவளுடைய பாவத்துக்கு ஏற்பட்ட தண்டனை அவர்கள் சகிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அவளுடைய வீடுகளாக இடிக்கப்பட்டு போய்விட்டது. அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த வேலி இல்லை. ஸோ அதனால் பாதுகாப்பற்ற நிலைமை. இன்னும் அங்கே அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் முடியாத நிலைமை. இன்னும் ஆசாரியர்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள். ஸோ அங்கே ராஜா இல்லை. ஸோ இந்த சமயத்தில் இந்த விதமான நெருக்கத்தின் மத்தியில் பகையினராலும் அவர்களுக்கு நிந்தை இகழ்ச்சி காணப்படுகிறது. ஸோ அவருடைய குடும்பத்தில் வீட்டில் பார்த்தா இளைஞர்கள் முதிர் வயதுள்ளவங்களாம் தரையில் தெருக்கில் கிடக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய குழந்தைகள் பாலகர்லாம் நகரத்தின் வீதியில் மூர்ச்சித்து கிடக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ குடும்பத்தின் நிலைமையும் கர்த்தர் கொடுத்த தண்டனையால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். இதுக்கு இந்த நிலைமையில் எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அப்படிங்கிறதை நம்ம அடுத்த பிரிவில் பார்க்க இருக்கிறோம். இதில் தீர்க்கதரிசியினுடைய துன்பம். ஸோ இந்த பரிதாபமான இந்த நிலைமையை கண்டு இந்த தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் உக்கிரமான கோப நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினார் என்று சொல்கிறார். இன்னும் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் அழுகிறேன், என் கண்ணீரே நீராய் சொரிகிறது, பகைஞன் மேற்கொண்டதால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள் என்று சொல்லி இங்கே அந்த தீர்க்கதரிசி துன்பத்தை விவரிக்கிறார்.
இன்னும் அவர் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல்கள் இலகி தரையிலே வடிகிறது என்று சொல்கிறார். இன்னொரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், என் எலும்புகளை நொறுக்கினார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் வழியை அடைத்து போட்டார் என்று சொல்கிறார். இந்த 3ஆம் அதிகாரம் 49-50 கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வென்று சொல்கிறது. ஸோ இந்த புலம்பலை பாடின எரேமியா தீர்க்கதரிசி இந்த மக்களுடைய இந்த பரிதாபமான இந்த நிலைமையை கண்டு அவர் இடைவிடாமல் கண்ணீரை சொரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் அழுகிறேன் என்று சொல்கிறார். இது இந்த தீர்க்கதரிசியினுடைய ஒரு புலம்பல், அவருடைய துக்கம், அவருடைய துன்பம். ஸோ இந்த புலம்பல் புத்தகம் முழுவதுமே ஒரு பரிதாபமான ஒரு கவிதை, ஒரு துயரம், கண்ணீர் நிறைந்ததாக இது காணப்படுகிறது. இதில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீர்க்கதரிசிக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. அதனால் தீர்க்கதரிசியுடைய உறுதியான நம்பிக்கையான வார்த்தைகள் இதை தான் நாம் முதலாவது சொல்ல கேட்டோம். அது 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். இன்னும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஸோ இதுதான் எரேமியா தீர்க்கதரிசனுடைய உறுதியான ஒரு நம்பிக்கையான ஒரு தீர்க்கதரிசன வாக்கியங்களாக உள்ளது. இது மிகவும் ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. ஸோ இந்த துன்பத்தின் ஊடாக சென்றாலும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி மக்களை தேற்றுகிறார். இன்னும் சும்மா இருக்கவில்லை, இந்த தீர்க்கதரிசி மக்களுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறார். அது 3ஆவதாக தீர்க்கதரிசியினுடைய ஒரு ஆலோசனை. இதை நாம் 3ஆம் அதிகாரம் 40-41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனத்திலேயே, சியோன் குமாரத்தின் மதியிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, எழுந்திரு, ராக்காலத்தில் முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, மூர்ச்சித்து பேசின உன் குழந்தைகள் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அவரோட சொன்ன ஆலோசனையாக இதில் இருக்கிறது. ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஸோ இந்த துன்பத்தின் ஊடாக செல்லும் பொழுது நம்முடைய துன்பத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய நிலைமையை மாற்றும்படியாக அவரிடத்தில் என்னைய நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையை இங்கு தீர்க்கதரிசியானவர் கொடுக்கிறார். இதில் நம்ம இந்த புலம்பல் புத்தகத்தில் கர்த்தரை பற்றி பார்த்தோம். அடுத்து தீர்க்கதரிசியுடைய காரியங்களை பார்த்தோம். தீர்க்கதரிசியின் துன்பம், தீர்க்கதரிசியினுடைய நம்பிக்கையான உறுதியான தீர்க்க தரிசனங்கள். அடுத்தது இந்த தீர்க்கதரிசியின் ஆலோசனையை நாம் பார்த்தோம். அடுத்தது இந்த ஜனத்தின் நிலை, இந்த குடும்பம் எப்படி காணப்படுகிறது, எருசலேம் என்கிற இந்த குடும்பம் எப்படி காணப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. விசுவாசமுள்ள உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு கண்மலையாகி இயேசு கிறிஸ்து. ஸோ அவரை சார்ந்திருந்தால் நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் இங்கே குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தவர், அப்பம் தண்ணீர் குறைவில்லாமல் நடத்துகிற நம்முடைய தேவன். அவரை சார்ந்தில்லாதபடி அவரை விட்டு விலகின பொழுது பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஐயோ தங்கத்துக்கொப்பான விலையேறப்பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய மண்பாண்டங்களால் எண்ணப்படுகிறார்கள். மண்பாண்டங்கள் போல, ஸோ தங்கத்துக்கொப்பான குமாரர்கள் இங்கு மண்பாண்டங்கள் போல நொறுக்கப்படுகிற விதமாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த மக்களுடைய நிலைமை சொல்லப்பட்டிருக்கிறது.
4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம், அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நிலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். இப்பொழுதோ அவருடைய முகம் கரியிலும் கருத்து போய் வீதிகளில் அறியப்படார்கள். அவர்கள் யாருன்னே தெரியாத அளவுக்கு அவர்களுடைய முக ரூபம் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தோல் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. ஸோ இங்கு குழந்தைகள், குமாரர்கள், நசரேயர்கள் எல்லாருடைய நிலைமை அவ்வளவு பரிதாபமான நிலைமையில் இருப்பதாக இந்த தீர்க்கதரிசி இதை சொல்கிறார். ஸோ இப்படி ஜனங்களுடைய நிலைமை இருக்கிறது. ஸோ இவர்களை பார்த்த இந்த ஜனங்கள் அடுத்த பகுதியில் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிற அவருடைய ஜெபம். இதை கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. இப்பொழுது அவர்கள் பாவ நிலைமை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் தங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறார்கள். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, கர்த்தாவே நீர் என்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். ஸோ ஆண்டவர் என்றும் மாறாத தேவன், இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்வோம், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். ஸோ இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். ஸோ இந்த காலத்திலும் நம்ம அநேக துன்பங்களை அனுபவித்து வரலாம். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு வழியை வச்சுருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். என்னென்னால் சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனைகளை நம்மால் சகிக்க முடியாது. ஸோ அதிலிருந்து விடுதலை தருவதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தாங்க என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு மாறாதது. இன்றும் ஜீவிக்கிற தேவன் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் துன்பங்களையும் மாற்றி கழிகூற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சார் ஜேம்ஸ் சிம்சன் என்று மயக்க மருந்துக்கான குளோரோஃபார்மை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. விச் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த விஞ்ஞானி சொன்னார், ஐ ஆம் த சின்னர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை சேவியர் என்று சொன்னார். உங்களுடைய கண்டுபிடிப்புகளிலே சிறந்த கண்டுபிடிப்பு என்ன என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது அந்த விஞ்ஞானி சொன்னார், நான் பாவி, இயேசு இரட்சகர் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் ஒரு முக்கியமான அனுபவத்தின் வழியாக சென்றிருந்தார். என்ன அனுபவம் என்று யோசிக்கிறீர்களா? அவர் சிறு வயதாக இருந்த பொழுது ஒரு காட்சியை பார்த்தார். அதிலே பாவம் செய்து பலவிதமான துன்பங்களை மக்களுக்கு விளைவித்த ஒரு பாவியாக்கி ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த தண்டனை என்னவென்றால், ஒரு வண்டியில், மாட்டு வண்டி போல் ஒரு வண்டியில் கயிறு வைத்து அந்த மனுஷனை கட்டி தெருக்களின் வழியாக, மக்கள் பார்க்கிறபடி தெருக்களின் வழியாகவே இழுத்து கொண்டு சென்றார்கள். அவனுடைய உடம்பிலிருந்து சதைகளிலிருந்தெல்லாம் இரத்தம் வந்தது. அவன் பெரிய துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தான். அவனுடைய பாவத்துக்குரிய தண்டனையை மக்கள் பார்த்தார்கள். அதை இந்த விஞ்ஞானியும் பார்த்தார். இதுக்கு தண்டனை பெறுவதற்கு வேறு வழியே இல்லையா? இந்த பாவத்துக்கு தண்டனை இப்படி தான் பெற்று ஆக வேண்டுமோ என்றெல்லாம் அவர் கலங்கினார். இன்னும் நாட்கள் சென்றது. இந்த விஞ்ஞானி கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்கும் போது இன்னொரு காட்சியை பார்த்தார். அதிலே அந்த கொலை செய்த கொள்ளையிட்ட ஒரு மனிதன் பலவிதமான பாவங்களை செய்தான். சட்டத்தை மீறி பல பாவங்களை செய்திருந்தான். அந்த மனுஷனுக்கும் ஒரு தண்டனை கொடுத்தார்கள். அந்த தண்டனை என்றால் தூக்கு தண்டனை. அதிலே அந்த மனிதனுக்கு பதிலாக தண்டனை எடுப்பதற்கு வேறு யாருமே இல்லை. ஸோ அந்த மனிதன் தான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. ஸோ அந்த தண்டனையிலே அந்த மனிதன் என்ன பாவம் செய்தானோ அதனுடைய தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டியிருந்தது. அதை பார்த்து இருந்தார் இந்த விஞ்ஞானி. இன்னும் நாட்கள் கடந்தது. அப்பொழுது அவர் இன்னொரு காட்சியை பார்த்தார். அதிலே ஒரு பாவியான மனுஷன் குற்றவாளி கூண்டிலே நிற்கிறார். அந்த பாவி, அவன் ஒரு பாவம் அல்ல, பல பாவங்கள் செய்திருந்தான். அந்த குற்றவாளி யார் என்று பார்த்தால் அது இவர்தான். இந்த விஞ்ஞானி தான் அந்த குற்றவாளி கூண்டிலே பாவியாக நிற்கிறதை அவர் பார்க்கிறார். அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார்கள் என்று பரிதாபமாக அந்த விஞ்ஞானி நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்த பொழுது
அங்கு அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவதுதான் அவருடைய தண்டனை என்று கூறப்பட்டது. அவரை பார்த்து இந்த பரிதாபமான நிலைமை பார்த்து, ஸோ இதிலிருந்து யார் என்னை விடுவிப்பார், இப்படி நான் இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டி உள்ளதே என்னுடைய பாவத்திற்காக என்று சொல்லி அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது இன்னொரு காட்சியை பார்த்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக, இரத்தம் சிந்தினவராக, அவரை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இருக்கிற அவருடைய அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை அவர் கண்டார். அப்பொழுது அந்த சிலுவையின் முன்பாகவே இந்த விஞ்ஞானியும் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அன்று கர்த்தருக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து, இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த விஞ்ஞானிக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததாக அவர் உணர்ந்து மகிழ்ச்சியில் இருந்தார். அதனால்தான் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் சிறந்த கண்டுபிடிப்பு, இயேசுதான் என் இரட்சகர், நான் பாவி என்று சொல்கிறார். இதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அவர் நம்மையும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன். இந்த தண்டனையை சகிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை, பரிதாபமான நிலைமை இந்த புலம்பல் புத்தகத்திலே பார்க்கிறோம். ஸோ நம்மளும் பல துன்பத்தின் ஊடாக, கஷ்டத்தின் வழியாக நடக்கும் பொழுது இவற்றிலிருந்து இந்த தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள வேறு வழி உண்டா, யாரிடத்தில் செல்வம் ஆண்டவரே என்று சொல்லும்போது நித்திய ஜீவ வசனங்கள் இயேசுவிடத்தில் தான் உண்டு. இயேசுவிடத்தில் திரும்ப கடவோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக விடுதலை தருவார். எனவே இந்த லெந்து நாட்களில் நம்ம தியானித்து வருகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் 5ஆம் வசனத்தில், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. நம் நோயிலே நோய்வாய்ப்பட்டு இதிலிருந்து என்ன செய்வது, டாக்டரால் கைவிடப்பட்டு இருக்கிறோமே, இது வேறு வழி இல்லையோ என்று சொல்லி நாம் திகைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு ஜெயம் உண்டு. இந்த புலம்பல் புத்தகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய தண்டனைகளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து. இந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் என்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரை நாங்கள் புலம்பல் புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வேத வசனங்களை தியானிக்க உதவி செய்வீங்க, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க. உமக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணின எங்களுடைய நேரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிக்குமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. கீழ்ப்படியாமல் இருந்த உங்களுடைய கற்பனைகளை மீறிய சமயங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய சஞ்சலத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கஷ்டங்களினாலே நாங்கள் துன்புறுகிற நேரங்கள் எல்லாம் நம்பிக்கையான உடைய வேத வசனங்களை தியானித்து ஆண்டவரே திடப்படவும் கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, ஆண்டவரே, சஞ்சலத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தாவே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் தலைமுறையாக நீங்கள் ஆட்சி செய்கிற தேவனாக இருப்பதற்கா ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே ஏறெடுக்கிறோம். இவை எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.